என்ன மச்சான் ஸ்ட்ரைக்கரையே போட்டுட்டியே. ஐயோ போதும் போதும். என்ன விளையாடுனது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் விளையாடலாம்? சம்மாட்டோல. போதும் போதும். சரி சரி காசை கொடு. மச்சான் விட்டதை பிடிக்கலாம் மச்சான். இப்ப நான் விடுறேன். சஞ்சீவ், குடிக்கிறது மட்டும் தப்பு இல்ல, பிள்ளைங்களை கெடுக்கிறதும் தப்புதான். உனக்கு பொழுது போகலன்னு சின்ன பசங்களுக்கு எல்லாம் பெட் கட்டி விளையாட கத்து கொடுத்தா நாளைக்கு வளரும் போது எப்படி நல்ல புள்ளையா வளரும்? பொழுது போகலன்னா ஏதாவது வேலைக்கு போங்க. இங்கேயும் வேலையா? முதல்ல இவன் வேலைக்கு போக சொன்னா, இப்ப இவ சொல்றான். இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. பொழுதும் போகும், குடும்பமும் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு சின்ன பிள்ளைங்கள கெடுக்காதீங்க. ஏய் பசங்களா, இந்தாங்க நீங்க தோத்த காசு. தேங்க்ஸ்க்கா. இந்தாங்க, இந்த காசுல நல்ல நோட் புக்கா வாங்கிக்கோங்க. இனிமே பெட் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் வரட்டுமா சஞ்சி? வராத, போய் தொலை. விட்டதை பிடிக்கிறான்னு கையில இருந்த மொத்த காசையும் விட வச்சிட்டியாடா. நீ வாமா அவனை. எஸ்கேப் ஆயிடுறா கணேசா. விட்டதை பிடிக்கணுமா உனக்கு? என்ன மச்சான் நீ அபிகிட்ட போய் அநியாயமா கேரம் விளையாண்டு தோத்துட்டியே. ஏல, பைக் ஓட்டுறதுனால நான் அடிக்க மாட்டேன்ற தைரியத்துல பேசிட்டு இருக்காத. சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு ஆடு ஆடுன்னு தோக்க வச்சது இல்லாம நக்கலவ பேசுற. நீ வாமா அவனை. உனக்கு விடு மச்சான், வெற்றியும் தோல்வி வீரனுக்கு சகஜம் தானே. இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. மச்சான் கையை பிடிச்சவனுக்கே இந்த நிலைமைன்னா கத்தி எடுத்து அடிக்க வந்தவனுங்களுக்கு என்ன ஆகுமோ? எப்பா அட்ரா மாப்ள
அதானே மச்சாங்கிட்டே வா. மச்சான் இவ்வளவு நேரம் நான் போயிருந்தா 5 நிமிஷத்துல முடிச்சிருப்பேன். என்ன சுத்தி விட்டு இப்படி வேஸ்டா நிக்க வச்சுட்டான். மச்சான் பின்னாடி விட்டேன். யாரில் உங்களை அனுப்புனா? யார் அனுப்புனா? யாரோட ஆள் நீங்க? யாரோட ஆள் நீங்க? யார் அனுப்புனா? அண்ணாச்சோட ஆளுங்க. அண்ணாச்சோட ஆளுங்க. என்னாச்சு? அப்பாடா, ஒரு வழியா ஃபைட் முடிஞ்சது. நல்லா அடி வாங்கினாங்க. அப்பாடா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. நமக்கு நல்ல நேரம் மச்சான். சஞ்சீவ், இதுக்குதான் உன்னை குடிக்க வேண்டான்னு சொன்னேன். அண்ணாச்சி ஆளுங்களால உன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நீ குடிக்க கூடாதுன்னு நம்ம குழந்தை மேல உன்கிட்ட சத்தியம் வாங்கின. நீ மட்டும் இப்ப குடிச்சிருந்தனா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. அண்ணாச்சி ஆளுங்க உன்னை ஈஸியா வெட்டியிருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நீ குடிக்காத சஞ்சீவ். நான் உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டே போற பாரு. நான் குடிச்சிருந்தாலும் அவங்கள விரட்டி இருப்பேன். என்ன பார்த்து எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு போ. வாங்க வாடா போலாம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வாங்க வாங்க. என்ன உன் வீட்டுக்காரர் வரலையா? ஏமா இவ்வளவு லேட்டா வரீங்க? போங்கம்மா, போங்க போங்க போங்க. வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு லேட்டா வர நீ? கொஞ்சம் வேலை இருந்துச்சுக்கா. சரி வா வா. எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? வா. சொல்லு. நான் முடிஞ்ச உடனே வர்றேன். சரி. இல்ல கடையங்கடா வெட்டுறாங்க. சொல்லு அவனுக்கு. டேய் கடையங்கடா வெட்டுறாங்க. காதே கேட்கல, போன் வேற பேசிட்டு இருக்கான். கடா கடா எங்க வெட்டுறாங்க? லே பங்கு கேட்டேன் வால. வர மச்சான். எங்க வெட்டுறாங்கன்னு கேட்கலாம் பார்த்தா அதுக்குள்ள இவ வேற. இரு மச்சான். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். போங்க உள்ள போங்க. வா பாண்டி. என்ன பெரியப்பா, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம்தான். உன் பொஞ்சாதி முன்னாடியே வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ ஏன்பா இவ்வளவு லேட்டா வர? ஏன் பொஞ்சாதியா? என்ன மச்சான், என்ன கூட்டு வரதுக்கு முன்னாடி ஹபிய கூட்டு வந்து விட்டுட்டு என்ன கூட்டிட்டு வந்தியா? குத்துனு வச்சுக்க.
உடல் வெளியே வந்துடும். குடல் போட்டி போட்டி ரெடில ரெடி. ரெடியா மச்சான்? வா மச்சான், உள்ள போயிடலாம். போ பாண்டி, உள்ள போங்க. ம். வாங்க வாங்க வாங்க, உள்ள போங்க. இந்தாங்க. மா, நானும் காலையில இருந்து பாக்குறேன், வீட்டு வேலையில இழுத்து போட்டு செய்யற. யாருமா நீ? நான் அபி, சஞ்சீவோட வைஃப். சஞ்சீவோட ஒய்ஃபா? அதான் யாரும் தெரியலையே. யாருமா அது? ஐயோ, பாண்டி இருக்காருல்ல? ஆமா, மேகலா மகன் பாண்டி. அவர்தான் சஞ்சீவ். அவன்தான் சஞ்சீவா? சஞ்சீவ் பாண்டி பொஞ்சாதியா நீ? ஆமா. அவனுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? மேகலா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது சொல்ல முடியாத சூழ்நிலை, அதான் சொல்லல. ஓ, ஏய், கொஞ்சம் அப்படி வா. சஞ்சீவ், எப்போ வந்த? காஃபி சாப்பிடுறியா? ஏய், இது பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. எங்க? வான்னு சொல்றேன்ல. அதான் உன் புருஷன் கூப்பிடுறாருல, போமா. இரு வர. வான்றல்ல. என்ன? இல்ல, இப்ப எதுக்கு இங்க வந்த? வளகாப்புக்கு பத்திரிக்கை வச்சா வரணும்ல, அதான் வந்தேன். இது பாரு, என் பெரியப்பன் பத்திரிக்கை வச்சது எனக்கு, உனக்கு இல்ல. என்ன சஞ்சீவ், உனக்கு எனக்குன்னு பிரிச்சு பேசுற? உனக்கு பத்திரிக்கை வச்சா என்ன, எனக்கு வச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. ஏய், வர்ற கோவத்துக்கு ஒண்ண. அபி, ஏ பாண்டி, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். அபி, உன்னை எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்கம்மா, வாமா. நீங்க போங்க அத்தை, நான் சஞ்சீவ் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓ, புருஷன் முன்னாடி தனியா பேசிட்டு இருந்திருக்கீங்க. நான் தான் தெரியாம வந்துட்டேனோ. பெரியமா. சரி சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். பேசிட்டு வாமா. சொல்லு சஞ்சீவ். என்னத்த உன்கிட்ட சொல்றது? ஒன்றுவா உன்ன அதெல்லாம் தலையெழுத்து. கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி சாரி. ஏய், எங்க போற? ஐயோ, இவன் கிட்ட இதை பத்தி சொல்ல. என்னல புலம்பல்? அது ஒண்ணு இல்ல மச்சான், இப்பதான் என் லைஃப்லயே ஒரு இளம் தென்றல் கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கு மச்சான். நான் உன் ஃப்ரெண்ட்ல இருந்து ப்ரமோஷன் ஆகி உன் ரிலேஷன் ஆயிடுவோம் போல இருக்க. என்னல சொல்லுத? ஆமா மச்சான், என்ன பார்த்து உன் உறவுக்கார பொண்ணு சைட் அடிச்சிட்டு போகுது மச்சான். வா வா வா, நான் என் அஞ்சலியை காட்டுறேன் வா. ஏய், நானே அபிய பார்த்த கடுப்புல இருக்கேன். வெறுப்பேத்தாம ஒழுங்கா என் கூட வா. நோ, நெவர், முடியாது. நீ வேணா போ, நான் வரல. என் அஞ்சலியை தேடி போறேன். அவ என்ன தேடி வந்து அஞ்சல, அவ முகத்தை பார்த்தா செவக்கும் செவக்கும் வெத்தல. வேற இம்சப்படுத்துறானே. ஆமா, உன்னை வச்சுக்கிறேன். பாத்து பாத்து வா. உட்கார்.
எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சஞ்சீவ், என் மேல உனக்கு கோவமா? ஏய், ஒழுங்கா போயிடு. என்ன சஞ்சீவ்? இல்ல, ஏன்டி இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? புடி. நான் உனக்கு டார்ச்சரா சஞ்சீவ்? ஷோ, படுத்துறாளே. அக்கா டைம் ஆயிடுச்சு, நலங்கு வைக்க ஆரம்பிச்சிருங்க. சரி. அம்மா, என்னம்மா? அபியை கூப்பிடுமா, அவதான் முதல்ல வைக்கணும். அபியவா? அம்மா அபி, சொல்லுங்க அத்தை. நீ தான் முதல் நலங்கு வைக்கணும்னு புள்ள ஆசைப்படுது. வாமா, வந்து வச்சு விடு. ஐயோ, நான் எப்படி அத்தை? இவ்ளோ பெரியவங்க இருக்காங்க, இவங்க யாரையாவது வைக்க சொல்லுங்க. இன்னைக்கு காலையில தான் எங்க வீட்டுக்கு வந்த. இந்த வீட உன் வீடா நினைச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பார்த்த. என் பொண்ண உன் தங்கச்சி மாதிரி நினைச்சு அவளுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ண. என் பொண்ணு மேல, எங்க குடும்பத்து மேல இவ்ளோ அக்கறையா பாசமா யாரு இருப்பாங்க சொல்லு? நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். வாமா, வந்து நலங்கு வை. சஞ்சீவ், இந்த பாரு, அவன் கிடக்குறாமா, நீ வந்து நலங்கு வை. பாண்டி, நீயும் வா. நீயும் வாப்பா. வாமா, நலங்கு வை. போமா. இந்தம்மா, இந்த வலையில போட்டு விடு. இந்தம்மா, பூ போடு. கொடுங்க. வாங்க, நீங்க வந்து வைங்க. தாயும் செய்யும் நல்லா இருக்கணும். நல்லா இருமா. என்ன சஞ்சீவ் அப்படி பாக்குற? எனக்கும் இந்த மாதிரி வளகாப்பு வச்சு எனக்கு நலங்கு வச்சு விடணும்னு ஆசையா உனக்கு? இந்த பாரு, வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஒழுங்கா போயிடு. உன் பக்கத்துல நான் நிக்காம வேற யாரு நிப்பா? சாவடிக்கிறான். எல்லாரும் வச்சாச்சா? வச்சாச்சு. அப்ப மாப்பிள்ளைய வந்து வைக்க சொல்லுங்க. மாப்பிள்ளை, நீங்க வந்து நலங்கு வைங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அபி, இங்க வாமா. இல்ல பாண்டி, நீயும் வாப்பா. வாங்க. காலையில இருந்து ஒரு பொண்ணு நம்ம வீட்டு வேலைய இழுத்து போட்டு செஞ்சதை பாத்திருப்பீங்களே, அது யாருன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம மேகலா மாமா பாண்டி இருக்கானே, அவன் பொஞ்சாதிதான் அது. பாண்டிக்கும் அபிக்கும் ஏதோ அவசரத்துல கண்ணான நடந்து போச்சு. அதான் மேகலையால நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியல. ஆனா இப்போ நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் பாண்டிக்கும் அபிக்கும் வாழ்த்து சொல்லிடுங்க. பாண்டி, கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல. வாழ்த்துக்கள் பாண்டி. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். அண்ணா வாழ்த்துக்கள். அண்ணி வாழ்த்துக்கள். பாண்டி, கல்யாணத்துக்கு தான் சொல்லல, சீமந்தத்துக்காவது சொல்லு. வாழ்த்துக்கள். பாண்டின வாழ்த்துக்கள். என்ன பாண்டி, நான் யார் தெரியுதா? உன் மச்சான் கோகிலா பையன். தெரியுது. ஓ, கல்யாண வாழ்த்துக்கள்ப்பா. வரம்பா.
பாண்டி இல்ல அப்படியே போய் பாண்டி வாழ்த்துக்கள் பாண்டி. ஏய் போடா. ஜோடி படத்தை நல்லா இருக்காமா? ஆமா மாப்பிள்ள. வந்துட்டானுங்க வாழ்த்து சொல்றது ஆம், எல்லாம் ஒன்னால வருது. சஞ்சீவ் சஞ்சீவ் சை, இதுக்கு தான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். இவன் என்ன பண்றான்? இது வரைக்கும் எந்த பொண்ணும் ஒன்ன மாதிரி இப்படி என்ன மயக்கினதே இல்ல. கண்ணுல ஏதாவது காந்தம் வச்சிருக்கியோ? அப்படியே பார்த்தாலே இழுக்குது என்ன. எனக்கும் தான்